பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து சுகபலஞ்சீவனோட இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம் யாத்ராகமம் 33 அதிகாரம் 14 வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இது மோசேக்கும் கர்த்தருக்கும் நடந்த சம்பாஷணையை இந்த பகுதியிலே பார்க்கலாம். கர்த்தர் மோசேயை தெரிந்து கொண்டு இஸ்ரவேலரை மோசே வழிநடத்தி வரும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் பல சூழ்நிலைகளில் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார்கள். அப்போ மோசே கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு சென்று அவர்களுக்காக பரிந்து பேசி கர்த்தருடைய கோபத்தை தணித்து அவர்களுக்கு வழி நடத்தவர்கள் ஆசீர்வாதத்தை வாங்கி தருவார். இப்படிதான் பல இடங்கள்ல நடந்து கொண்டு இருக்கும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியில தான் மோசே கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். முகமுகமாய் அந்த இடத்துல பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார் என்று நாம் 11வது வசனத்துல பார்க்கலாம். அப்போ மோசே கர்த்தரை நோக்கி அவர்களுக்காக பரிந்து பேசி, தேவரே, இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றீர், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரே சொன்னதுண்டே. இப்பேற்பட்ட சூழ்நிலை அவர்கள் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருந்தாலும் 13வது வசனத்தில், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும். அந்த ஜாதியை நீங்க நினைத்தருளும், இஸ்ரவேல் மக்களை நினைத்தருளும், வழியை காட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்துல நின்று அவருடைய சமூகத்துல நின்று விடாப்புடியாக இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லும் காரியம், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நமக்கு நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். பல வசனங்களை கர்த்தர் இந்த வேதத்தின் மூலமாக நம்மோடு தந்திருக்கிறார். நாம் பலவிதமான சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நாம் யாருக்கு பின்பாக சென்று கொண்டிருக்கிறோம்? ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உலகத்திற்கு பின்பாக சென்று இருக்கிறோமா, இல்ல கர்த்தருக்கு பின்பாக சென்று, கர்த்தாவே, இந்த வேதத்தில் இப்பேற்பட்ட நிறைய ஆசீர்வாதத்தை, நிறைய வாக்குத்தத்தங்களை சந்திருக்கிறீரே, என்னை நினைத்தருளும், எனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் வரும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது அவரும் சொல்லுவார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அப்ப என்னுடைய உறவு, என்னுடைய சூழ்நிலை, நான் யாரை குறித்து என்னுடைய வாழ்க்கையிலே யாருக்கு பின்பாக சென்று கொண்டிருக்கிறேன் என்று அறிந்து அவருக்கு பின்பாக செல்லும் பொழுதுதான் கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நமக்கு முன்பாக எந்த கோணலான பாதைகள் இருந்தாலும் சரி, அதை நேராக்கும் தேவன் நம் தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவரே வழி. நாம் அவரை நோக்கி பார்த்து அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். அது மாத்திரமல்ல, அங்க பார்க்கும் பொழுது, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், ஒரு சமாதானத்தை தருவேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அந்த ஆபிரகாமின் தேவன், மோசேயின் தேவன் நம் தேவனாக இருக்கிறார். நம்முடைய வழியை கர்த்தருக்காக ஒப்புவித்து அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நம்முடைய வழியை அவர் ஆயத்தப்படுத்துவார். ஒருவேளை இந்த நாட்கள்ல சில காரியங்களை குறித்து நீங்கள் குழம்பி போயிருக்கலாம். அவருடைய சன்னிதானத்திற்கு வந்து, கர்த்தாவே, நான் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு வழியை காட்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொன்ன காரியம், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்பேற்பட்ட சமாதானத்தின் தேவன் நமக்கு இருக்கும் பொழுது நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும்? இந்த மாதத்துல இன்னும் அதிகமாக அவருக்குள்ளான உறவுல இருந்து அவருடைய சமூகத்தை நாடி செல்லும் பொழுது அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று நமக்கு ஒரு சமாதானத்தை தரும். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாக தந்து இந்த மாதத்துல ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.